السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாவா என்பது மக்களை நல்வழியை நோக்கி அழைப்பதும், தீமையிலே பாவத்திலே இருக்கக்கூடிய மக்களை நல்வழியை நோக்கி மீட்டெடுப்பதும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டி வலியுறுத்தி சொன்ன மிக முக்கியமான ஒரு பணி. அந்த பணியின் பொழுது நாம் சந்திக்கக்கூடிய நபர்களை எப்படி அணுக வேண்டும், அவர்களிடம் மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது எந்த விதத்தில் நாம் சொல்ல வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் தெரியப்படுத்துவதற்குத்தான் அழைப்பு பணியும் அணுகுமுறைகளும் என்ற தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் இந்த அழைப்பு பணியை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா, உன்னுடைய இறைவனின் பாதையை நோக்கி நுட்பத்தோடும் அழகான அறிவுரையோடும் அழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இரண்டு விதம்: அறிவுபூர்வமாக மக்களிடம் பேசி மக்களின் சிந்தனையை தூண்டி மக்களுடைய சிந்தனையை தூண்டும் விதமாக பேசுவதன் மூலமும் அழைப்பு பணி செய்ய முடியும், அப்படியும் செய்ய வேண்டும். கூடுதலாக வல் மௌஇதத்தில் ஹஸனதி, அழகான அறிவுரையை கடினமாக முரட்டுத்தனமாக கடின போக்கோடு இல்லாமல் அழகான முறையில் சொல்ல வேண்டும். இரண்டு விதத்தை தான் அல்லாஹ் குர்ஆனில் 16வது அத்தியாயம் 125வது வசனத்தில் சொல்லி காட்டி இருக்கிறான். இப்போ இதில் முதலாவது விஷயத்தை பார்த்தால், முதலாவது விஷயம் அறிவுபூர்வமாக மக்களை அழைப்பது. மக்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்ன உடனே இதுதான் சரியா இருக்கு, நம்ம தவறான கொள்கையில இருக்கிறோம், எவ்வளவு தெளிவாக சத்தியம் இருக்குது, அதை நம்ம பின்பற்றலையே அப்படின்னு மக்களுடைய உள்ளம் உடனே ஒரு ஸ்பார்க் ஆகக்கூடிய அளவிற்கு, உடனே அவர்களுக்கு உதிக்கக்கூடிய நல் சிந்தனை நேர்வழி உதிக்கக்கூடிய அளவிற்கு நேர்வழியை நோக்கி அறிவுபூர்வமாக அழைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதில் நபியாக ஆவதற்கு முன்பாக எல்லா மக்களும் சிலை வழிபாட்டில் இருந்திருந்தாலும் அதில் ஒரே ஒரு நபர் ஏகத்துவத்தில் இருந்தார். அந்த மக்கள் 360 சிலைகளை வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த மக்களில் ஒரே ஒரு நபர் மட்டும், ஸைத் பின் அம்ர் பின் நுஃபைல் என்ற ஒரு நபர் மட்டும் சிலை வழிபாடு இல்லாமல் நேரான இப்ராஹிம் நபி எந்த ஏகத்துவத்தை சொன்னார்களோ அந்த ஏகத்துவ கொள்கையில் இருந்தார். அவர் எல்லாரும் சிலைகளை வழிபட்டிருக்கும் போது இவர் மட்டும் அல்லாஹ் மட்டும் வணங்கக்கூடிய நேரத்தில் அந்த மக்கள்லாம் இவர்கிட்ட ஒரு ஆட்டு இறைச்சியை கொண்டு வராங்க. அது என்ன ஆட்டு இறைச்சி? பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொன்ன ஆட்டு இறைச்சி இல்லை, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்ட அறுக்கப்பட்ட ஆட்டு இறைச்சி கிடையாது. அந்த சிலைகளின் பெயரால் சொல்லி அறுக்கப்பட்ட அந்த ஆட்டு இறைச்சி, அந்த உணவு அவரிடம் கொண்டு வரப்படுகிறது. இதை சாப்பிடுங்க அப்படின்னு கொண்டு வரப்படுகிறது. அப்போது அவர் கேட்டார், அஷ்ஷாத்த ஹலக்கஹல்லாஹ், இந்த ஆட்டை அல்லாஹ் தான் படைத்தான். அன்சலல்லஹா மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலிருந்து அல்லாஹ் தண்ணீரை இறக்கி, ஃபஅம்பத ஃபில் அர்தி, அந்த ஆட்டிற்கான தஆமல்லஹா, உணவை அல்லாஹ் தான் உருவாக்கினான், முளைக்க செய்தான். தத்பஹூனஹு மின் கைரில்லாஹ், இப்படி இருக்கும்போது அல்லாஹ்வுடைய பெயரால் அறுக்கிறீங்களா? நீங்கள் ஆட்டை அறுத்து கொண்டு வந்திருக்கிறீங்களே, இந்த ஆட்டை யார் படைச்சது? அல்லாஹ் படைச்சான். இந்த ஆட்டுக்கு எப்படி சாப்பாடு கிடைச்சிச்சு? அல்லாஹ் மலையை பொழிய வச்சு, அதுக்கு பிறகு புற்பூண்டுகளை விளைவிச்சு, அதுக்கு பிறகுதான் அவர் அந்த ஆட்டிற்கு சாப்பாடு கிடைத்தது. ஆட்டை படைத்தது அவன், ஆட்டை அவன்தான் உணவளிக்கிறான், ஆட்டிற்கு உணவளிப்பவன் அவன்தான்.
அப்படி இருக்கும்போது அந்த ஆட்டை ஏன் சிலைகளின் பெயரால் அறுக்க வேண்டும், நியாயமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இப்படி அறிவுபூர்வமாக நல்ல மக்களுக்கு உடனடியாக புரிகிற விதத்தில் இப்போ தர்காவின் பெயரால் ஆட்டு நேர்ச்சைகள் அறுக்கப்படுகிற அந்த மாதிரி நம்பிக்கை உள்ளவங்கள்ட்ட இதே மாதிரி நம்ம கேட்கலாம். படைச்சது யாரு, அது உணவு கொடுக்கிறது யாரு என்று கேட்கலாம். இந்த மாதிரி நபியவர்களுடைய நபித்துவத்திற்கு முன்பாக மக்கா நகரிலேயே இப்படி ஒரு ஏகத்துவவாதி இருந்தார். ஒட்டுமொத்த மக்களும் சிலை வழிபாட்டு இருக்கும்போது தன்னந்தனியாக அவ்வளவு அறிவுபூர்வமாக பிரச்சாரம் செய்தார். இதே மாதிரி அல்லாஹும் நபி அவர்கள் நபியாக ஆனதற்கு பிறகு கேட்க சொல்றான். அவங்கள்ட்ட கேளுங்க, மண் கலக்க சமாவாத்தி வளர், வானங்களை பூமியை படைச்சது யாரு, யகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்வார்கள். மண் அஞ்சலவின சமாய் வானத்தின் தண்ணி அருள்வது யாரு, யகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்வார்கள். பூமி செத்த பிறகு வறண்ட பிறகு அதில் அந்த புற்பூண்டுகளை விளைவிக்க செய்வது யாரு, அல்லாஹ் என்று சொல்வார்கள். அப்ப ஏன் அல்லாஹ் இல்லாத மற்றவனை வணங்குறீங்கன்னு கேளுங்க, எல்லாம் அல்லாஹ் தானே. அப்படி நம்முடைய தாவா எப்படி இருக்கணும்னா, மற்ற அவர்கள் ஏற்கனவே நம்பிய விஷயங்களை சொல்லி இதையெல்லாம் அல்லாஹ் அல்லான்னு நம்புகிறோம், நம்மளை படைச்சது, இந்த உலகத்தை படைச்சது, நமக்கு உணவளிக்கிறது எல்லாம் அல்லாஹ் அல்லான்னு தான் சொல்கிறோம். அப்போ எதுக்கு அல்லாஹ் அல்லாதவங்கள்ட்ட கேட்கணும்? இந்த மாதிரி அந்த ஸைத் பின் அம்ர் எப்படி அறிவுபூர்வமாக சொன்னாரோ அந்த விதத்தில் நாம் ஹிக்மா அந்த நுட்பத்தோடு அந்த தாவாவை செய்தால் மக்கள் நடுநிலையாக சிந்திக்கணும்னு மக்கள் இருந்தாங்கன்னா உடனே அவங்க சிந்திப்பாங்க. அல்லாஹ் நாடினால் நேர்வழி கிடைக்கலாம். இறைவன் அவருடைய உள்ளத்தை நம்முடைய அந்த பேச்சின் மூலமாக கூட மாற்றலாம். அதுவும் வீடு வீடாக நாம் செல்லும் போது அந்த வீட்டின் உள்ளேயே இந்த அல்லாஹ்வின் அருளால் தாவா குழுவின் மூலமாக ஒவ்வொரு வீட்டிற்குள்ளேயே இந்த மார்க்க பிரச்சாரங்கள் போகும்போது அந்த சிந்தனை தூண்டும் விதமாக அந்த பிரச்சாரம் அமைந்தால் உளமாற இதுதான்பா சரி என்று சிந்தித்து ஏற்பார்கள். அதுக்கு நம்ம சிந்தனையை தூண்டும் விதமாக இது மாதிரியான வார்த்தைகளோடு இந்த மாதிரியான முறைகளோடு நாம் எடுத்து சொல்லணும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாவா செய்யும் போதும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாவா செய்யும் போதும் அவர்கள் எப்படி சொன்னாங்கன்னா, மா தஅபுதுன இல்லா அஸ்மாஅன் சம்மைது மூஹா, நீங்களாக எதை பெயரிட்டு கொண்டீர்களோ அதை தான் நீங்கள் வணங்குகிறீர்கள். இதுக்கு இந்த பெயரு, இந்த அடக்கஸ்தலத்திற்கு நாகூர் ஆண்டவர் என்று பெயர், முஹைதீன் ஆண்டவர் என்று பெயர், இதெல்லாம் நீங்களே பெயர் வச்சது தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி தான் மூசா நபியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் சொன்னாங்க, நீங்கள் வணங்குறீங்களே இது இந்த கடவுள், இது இப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும், நீங்களாம் பேர் சொன்னீங்க, அதுக்கென்று தனியாக பெயர் கூட இல்லை, பெயரே நீங்கள் வச்சிங்கன்னா அதுகிட்டையே நீங்கள் போய் கேட்குறீங்க என்று இது மாதிரி பெயர் கூட நாம் வைக்கிறோம், ஏன் அதிடம் கேட்க வேண்டும்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யும் பொழுது அத்தஅபுதுன மாலா யஸ்மாஉ வலா யுப்சிரு, செவியேற்க முடியாத பார்க்க முடியாததையா நீங்கள் வணங்குகிறீர்கள். மா தன்ஹிதூன், நீங்கள் தானப்பா அதை வடிவமைச்சிங்க, நீங்கள் தானே சிற்பமாக ஆக்குனீங்க, அதை எப்படி நீங்களே வணங்க முடியும் என்று கேட்டார்கள். மக்களின் சிந்தனை தூண்டினார்கள். மக்கள்லாம் பார்க்கும் பொழுது அந்த சிலைகளுக்கு அருகாமையில் நின்று சிலைகளிடம் பேசினார்கள். சிலைகள் கேட்கும்னால பேசலை. மாலக்கும் லா தகுலுன், என்ன சிலைகளை பேசாமல் இருக்கிறீங்க, என்ன சாப்பிடாம இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இந்த மாதிரி அறிவுபூர்வமாக மக்களின் சிந்தனையை தூண்டும் விதத்தில் நாம் தாவாவை செய்யும் போது, அப்படி தாவாவில் நாம் மக்களை அணுகும் போது மக்களின் சிந்தனைகளை தூண்ட முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் கூடுதலாக அவர்கள் செய்த தாவா என்னன்னா, நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட செய்தி, நட்சத்திரத்தை பார்த்தார்கள். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை பார்த்தவுடன் இது என்னுடைய இறைவனாக இருக்க முடியுமோ என்று சொன்னார்கள். நட்சத்திரம் ஃபலம்மா அஃபல, அது மறைந்த பிறகு லா இன்னி லா உஹிப்புல் ஆஃபிலின், மறையக்கூடியதை நான் விரும்ப மாட்டேன் என்றார்கள். அதற்கு பிறகு சந்திரனை பார்த்தார்கள். அவங்க நட்சத்திரத்தை உண்மையிலே கடவுள் நம்பலை. மக்களுக்கு அதை சொல்லி எவ்வளோ பெரிய நட்சத்திரமே கடவுளாக இருக்க முடியாது, ஏன்னா அதுவும் மறைகிறது, நிரந்தரமாக இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காது. அதே மாதிரி சந்திரனும் பார்க்கும்போது அது மறைந்த பிறகு அதற்கு பிறகும் சொன்னார்கள்
சந்திரனும் மறைகிறது, அது எப்படி இறைவனாக இருக்க முடியும்? சூரியனை பார்த்த பிறகு ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், இதுதான் என் இறைவன், இது ரொம்ப பெருசா இருக்கு என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு சூரியனும் ஃபலம்மா அஃபலத், சூரியனும் மறைந்த பிறகு இன்னி பரிகும் மிம்மா துஷ்ரிக்கும், நீங்கள் ஷிர்க் வைக்கக்கூடிய இணை வைக்கக்கூடியவரிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன். இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமி இதையெல்லாம் படைத்த ஒருவன் இருப்பானே அவனிடம் என்னுடைய முகத்தை திருப்புகிறேன். சந்திரன் இறைவன் இல்லை, சூரியன் இறைவன் இல்லை, நட்சத்திரம் இறைவன் இல்லை, எதுவுமே இறைவன் இல்லை, எதுவும் நிரந்தரமும் இல்லை. எல்லா நேரத்திலையும் நிரந்தரமாக அனைத்தையும் படைத்த அவன்தான் நிரந்தரமானவன், அவனை தானே வணங்கணும். இப்படி அறிவுபூர்வமாக மக்களுக்கு உடனடியாக புரியும் விதமாக அந்த மாதிரியான வார்த்தைகளை சொன்னார்கள். அல்லாஹ்வும் நம்மளுக்கு பல அறிவுரைகள் சொல்லும்போது சிந்தனையை தூண்டும் விதமாகத்தான் சொல்கிறான். அல்லாஹுல்லதி ஹலக்கக்கும், அல்லாஹ் தான் உங்களை படைத்தான். சும்மா ரஸக்கக்கும், உங்களுக்கு உணவளிப்பதும் அல்லாஹ் தான். சும்மா யுமீத்துக்கும், உங்களை மரணிக்க செய்வதும் அல்லாஹ் தான். சும்மா யுஹீக்கும், பிறகு மறுமையில் உங்களை உயிர்ப்பிப்பதும் அல்லாஹ் தான். ஹல் மின் ஷுரக்காயிக்கும் மின் தாலிக்கும் மின் ஷைஇன், இதில் ஏதாவது ஒன்றை உங்களுடைய இணை கலவுகள் செய்ய முடியுமா? படைச்சது, உணவளிச்சது, மரணிக்க வைப்பது, திரும்ப உயிர்ப்பிக்கிறது, இது எல்லாம் அல்லாஹ் தானே செய்வான். இதை யாராவது செய்ய முடியுமா? இணைக்கலவர்கள் அல்லாஹ் விட்டுட்டு யார்கிட்ட வணங்குறீங்களா? செய்ய முடியாது. நீங்களே தான் அதுக்கு பெயரை வச்சுக்கிட்டீங்க, நீங்களே தான் அது அலங்காரம் பண்ணுறீங்க, பச்சை பொருள் பொறுத்து பூ போட்டு நம்மளே தான் செய்கிறோம். அது நமக்கு எதுவும் செய்யலை, அதுக்கு தான் நம்ம எல்லாரும் செய்கிறோம். படையல் வைக்கிறது, அதுக்காக உண்டியலில் காசு போடுறது நம்ம தானே செய்கிறோம். அது நமக்கு என்னென்ன செய்யுது? இப்படி நம்ம கேட்டோம்னாங்க, நடுநிலையாக சிந்தித்தால் தர்கா வழிபாட்டில் இருப்பவர்கள் கூட, ஷிர்கில் இருப்பவர்கள் கூட கொஞ்சம் சிந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நம்ம சிந்திக்க தூண்டும் விதமாக அல்லாஹ்வுடைய தன்மைகளை சொல்லி, இறைவன் எப்படி அந்த தன்மைகளோடு நமக்கு உதாரணங்களோடு தெளிவாக சிந்தனை தூண்டும் விதமாக சொல்கிறானோ அந்த மாதிரி நாம் சொல்ல வேண்டும். அதே போல அல்லாஹ் இன்னொரு வசனத்தில், நீங்கள் அல்லாஹ் என்று நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்களெல்லாம் உங்களை போன்ற அடியார்கள், அவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்தாலும் லை யஹ்லுகு துபாபன் வல விஜித்தமனும் லஹு, அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. எல்லாரும் சேர்ந்துட்டாங்க அல்லாஹ் என்று நீங்கள் யார்கிட்டெல்லாம் பிரார்த்தனை செய்றீங்க, எல்லாரும் சேர்ந்தாலும் அவங்க ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. துபாபு ஷைஅன், அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு போய்விட்டால் கூட லா எஸ்தன் அதை கூட அவங்களால பெற முடியாது. ஒரு ஈயை படைக்க முடியுமா? அல்லாஹ் எவ்வளோ பெரிய படைச்சிருக்கிறான், ஒரு ஈயை கூட படைக்க முடியாத மட்டும் போய் கேட்கணுமா? இப்படி அவருடைய சிந்தனையை தூண்டும் விதமாக அவர்களுடைய அந்த கொள்கை தவறு, நாம் வழிகேட்டில் இருக்கிறோம் என்று உள்ளத்தால் உணர்ந்து சத்தியத்தின் பக்கம் தங்கள் உள்ளத்தை அழைக்கும் விதமாக நம்முடைய பிரச்சாரம் அமைய வேண்டும். அதே போல இது மாதிரி தான் பல நபிமார்களும் செய்தார்கள். நபி அவர்களுடைய காலத்திற்கு முன்பும் வாழ்ந்தவர்களும் அப்படித்தான் செய்திருக்கிறார்கள். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது, அறிவுபூர்வமாக நாம் செய்யும் போது கூட சில எதிர் கேள்விகள் வரும். அந்த கேள்விகள் இப்ராஹிம் நபி உட்பட எல்லா நபர்களுக்கும் வந்திருக்கிறது. எல்லா நபிமார்களுக்கும் ஒரு கேள்வி வந்துச்சு. அது என்ன கேள்வி தெரியுமா? நீங்கள் இப்போ புதுசாக சொல்கிறீங்க, முன்னோர்கள் இப்படி சொல்லலையே, காலங்காலமாக இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போயும் வந்துட்டு இருக்கு, நபியவர்கள் காலத்தில் வந்தது. இதற்கு முன்பு நபியவர்களுடைய காலத்திற்கு முன்பு வாழ்ந்த எல்லா நபிமார்களின் காலத்திலும் வந்தது. இது அனைத்திற்கும் ஒரே ஒரு பதில். நாம் அழைப்பு பணியில் அவர்களை அணுகும் பொழுது அதற்கான பதிலாக சொல்வது இப்ராஹிம் நபி சொன்ன வார்த்தை, லதது குன்தும் அன்தும் வ ஆபாவுக்கும் ஃபி வலாலின் முபீன். இப்ராஹிம் நபி பிரச்சாரம் செய்யும் போது, நாங்கள் காலங்காலமாக முன்னோர்கள் சொன்னதை தானே செய்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லும் போது, இந்த செயல் தப்பு, அது நீங்கள் செஞ்சாலும் தப்பு தான், உங்கள் முன்னோர்கள் செஞ்சாலும் தெளிவான வழிகேடு தான். யார் செய்தார்கள், யார் உருவாக்கினார்கள் அப்படிங்கிறது இப்போ பேச்சு இல்லை. செயல் சரியா, நாம் செய்வது சரியா, அதை யோசிங்க என்று நாம் சொல்ல வேண்டும். இதில் கூடுதலாக நாம் தாவாவில் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை சொல்லணும். ஏன்னா தாவாவில் நோட்டீஸை கொடுத்த உடனே பின்னாடி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் பேரை பார்த்த உடனே அவர்களுடைய முகம் மாறுகிறது, அவர்களுடைய தோரணைகள், பேச்சு மிதங்கள் மாறுகிறது என்றால்
நம்மை பல விதங்கள் திட்டுகிறார்கள் என்றால் காரணம் என்னன்னா, இந்த ஜமாத்தின் மீது ஒரு வெறுப்பு. நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த ஜமாத்துக்கு எந்த மதிப்பும் இல்லை, அந்த ஜமாத்துக்காகவும் நாங்கள் சொல்லலை. இந்த கொள்கை இறைவனின் கொள்கை, இஸ்லாத்திற்கு மதிப்பு இருக்குது, அதனால படிங்க. குரானுக்கு மதிப்பு இருக்கு, குரான் வசனம் அதில் இருக்கு, அதனால படிங்க. குரானை மதிக்கிறீங்களா? ஆமாம். நபியை மதிக்கிறீங்களா? ஆமான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா குரானுடைய வசனம் அதில் இருக்கு, நபியருடைய வார்த்தை இருக்கிறது. எந்த ஜமாத்தில் பார்க்காதீர்கள், எந்த விஷயம் சொல்லப்படுகிறது என்று பாருங்கள். அந்த மாதிரி தான் இப்ராஹிம் நபி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி நம்ம சொல்லணும். அதை திரும்ப திரும்ப எந்த நபர்கள் எந்த ஏரியாவுக்கு போனால் அந்த மாதிரியான எதிர்ப்புகள் வரும், விமர்சனம் வரும் தெரிகிறதோ, அந்த நேரத்தில் நாம் அதிகமாக இந்த விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லணும். செய்தியை பாருங்கள், செய்தியை சொல்பவர்களை பார்க்காதீர்கள் என்று இப்ராஹிம் நபி வழியில் நாம் அதை திரும்ப திரும்ப எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மன்னர்கிட்ட போகும்போது சில விஷயம் சொல்கிறாங்க. என் இறைவன் தான் உயிர்ப்பிப்பான், மரணிக்க செய்வான் அப்படின்னு சொல்லும்போது அந்த மன்னர் சொல்கிறார், நானும் உயிர்ப்பிப்பேன். யாரையாவது கொல்லாமல் மரண தண்டனை கொடுக்காம விட்டுட்டு அவர் உயிரோடு வாழ்ந்துடுறாரு. அவன் ஏதோ அறிவுபூர்வமாக அந்த மன்னன் பேசுகிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டான். அதே மாதிரி நான் யாரையாவது கூப்பிட்டு மரண தண்டனை கொடுத்துட்டா நானும் அவரை மரணிக்க செய்கிறேன், என்னாலே முடியுத அப்படின்னு கேட்டான். அவன் விதண்டாவாதம் செய்கிறான் அப்படின்னு அவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புரிந்து கொண்டு அடுத்தது ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டான். சரி, அதோடு ஃபைன்னல்லாஹ யஅதி பிஷம்ஸி மினல் மஷ்ரிக், அல்லாஹ் சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்கச் செய்கிறான். ஃபத்தி பிஹா மினல் மக்ரிப், உன்னால முடிஞ்சா நாளைக்கு சூரியன் மேற்கிலன்னு உதிக்கணும், முடியுமா? இறைவன் உயிர்ப்பிப்பா மரணிக்க செய்வாங்கிறதுக்கு சம்பந்தம் இல்லாமல் அவன் உண்மையிலே உயிர்ப்பிக்கவும் இல்லை, மரண தண்டனை கொடுக்கறது மூலம் மரணிக்கவும் செய்ய முடியாது. அது இறைவன் தான் உயிரை எடுப்பான் கொடுப்பான். சரி, அதை மாதிரி யோசிக்கிறியா? அதை விடு. இதுக்கு என்ன பதில் சொல்ற? சூரியன் அவனை மாற்ற முடியுமா? நாளைக்கு கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்கில் உதிக்க செய்ய முடியுமா? கஃபர், அவனுடைய வாய் அடைக்கப்பட்டது. அப்ப இந்த மாதிரி அறிவுபூர்வமாக கேள்விகள் வந்தாலும் அவர்களிடம் ஆதாரம் இருக்காது. மை எதிரும் அல்லாஹ் இலாஹன் ஆகர், அல்லாஹ் என்று வேறு கடவுள்களை யார் அழைக்கிறார்களோ லா புர்ஹான லஹு, அவருக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அவனுக்கு எந்த ஆதாரமும் எந்த விதமான அத்தாட்சியும் சான்றும் குரானில் இருந்து ஹதீஸில் இருந்து காட்ட முடியாது. அதான் தைரியமாக சொல்லலாம். கேள்வி வந்தாலும் அதற்கு பதிலை இலகுவாக சொல்லலாம். அணுகுமுறையால் அறிவுபூர்வமாக நாம் நம்முடைய கல்வியை அதிகப்படுத்தி இப்படி கேள்வி வந்தால் எப்படி சொல்லலாம், இதற்கு எப்படி அவங்களை ஈஸியாக எப்படி புரிய வைக்கலாம், ஈஸியாக எப்படி அவங்களுக்கு சிந்தனையை தூண்டும் விதத்தில் பேசலாம் என்று நாம் பதிலை வைத்துக் கொண்டு இருக்க வேண்டும். சில பேர் தனிப்பட்ட விமர்சனம் பண்ணுவாங்க. உங்கள் ஜமாத்து சரியா, உங்கள் ஜமாத்து இப்படி இருக்கு, உங்கள் ஜமாத்து இவர் இப்படி இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு நாம் பதில் அளிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. இதுக்கு என்ன ஆதாரம்னா, உஹது போர்க்களத்தில் முஸ்லிம்களுக்கு ஒரு பின்னடைவு. அப்போ அபு சுஃபியான் என்பவர் எதிரணியில் இருந்தார். எல்லாரும் முஸ்லிம்கள், ரசூலுல்லாஹ், உமர், அபூபக்கர் எல்லாருமே பதுங்கி இருக்கிறாங்க. அப்போ அபு சுஃபியான் எதிரணியிலிருந்து கேட்கிறார், அஃபில் கௌமி முஹம்மத், இந்த கூட்டத்தில் முகமது இருக்கிறாரா என்று கேட்டார். அவ ரசூல்லா நீங்கள் அமைதியாக இருங்க, பதில் சொல்ல வேணாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து அவர் கேட்கிற அஃபில் கௌமி இப்னு அபி குஹாஃபா, அபு குஹாஃபாவுடைய பேரன் இருக்கிறாரா, அபூபக்கரை சொல்றாரு, அபூபக்கர் இருக்கிறாரா? அப்பயும் ரசூல்லா அமைதியாக இருங்க. அதுக்கு பிறகு இப்னு ஹத்தாபுடைய மகன் இருக்கிறாரா அப்படின்னு கேட்கும்போது அப்பயும் அமைதியாக இருக்குங்கிறாங்க. அப்படின்னா எல்லாருடைய கதையும் முடிஞ்சிருச்சு அண்ணா அபு சுஃபியான் சொல்றார். இப்ப யாரை பற்றி பேசுகிறார்? சத்தியத்திற்காக செயல்படுபவர்களை பற்றி பேசுகிறார். அந்த நேரத்தில் நபி அவர்கள் அமைதியா இருங்க, அதெல்லாம் கண்டுக்கவே வேணாம் அப்படின்றாங்க. ஆனா நம்மளை பர்சனல் தாக்குதல் செய்யும் போது அமைதியா இருக்க சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு கொள்கை ரீதியிலான தாக்குதல் வருகிறது, எல்லாரும் காலி. அடுத்து எங்களுடைய கடவுள் ஹுபல் உயர்ந்து விட்டது, அல்லாஹுவை தாழ்த்தி ஹுபல் உயர்ந்து விட்டது. ஹுபல் என்றால் அவர்கள் வணங்கக்கூடிய ஒரு கடவுள். ஹுபல் உயர்ந்து விட்டது என்று சொல்லும் போது அஜீபு, அவனுக்கு பதில் அளியுங்கள் என்கிறார்கள். நான் எப்படி பதில் அளிக்கிறது?
அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கும்போது அல்லாஹு அஅலா வ அஜல், அல்லாஹு தான் மிகவும் உயர்ந்தவன், அவன் தான் கண்ணியமிக்கவன், பதிலளியவன் என்கிறார்கள். இந்த சம்பவத்தில் தனிப்பட்ட விஷயங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை, உமர் ரலியல்லாஹு அவர்களை, நபி அவர்களை பற்றி தவறாக பேசும்போது எல்லாரும் விரண்டு ஓடிட்டாங்க, எல்லாரும் கண்ணுமுன்னு தெரியாமல் போயிட்டாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசும்போது நம்மளை பற்றி பேசினா கோபத்தில் கொப்பளிக்க வேணாம். கொள்கை பற்றி பேசுகிறார்களா, அது தவறு என்று சுட்டிக்காட்ட வேண்டும். அந்த விஷயத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நமக்கு முக்கியமாக அல்லாஹ் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் நாம் சொன்ன வசனத்தில் 2 விதங்களை அல்லாஹ் சொன்னான். ஹிக்மத்தின் மூலமும் நுட்பத்தின் மூலமும் அதே போல அழகான அறிவுரையின் மூலமும் என்று அல்லாஹ் சொன்னான். எப்படி பேசினால், எப்படி மக்களுக்கு மத்தியில் நாம் சில வார்த்தைகளை சொன்னால், எந்த குர்ஆன் வசனங்களை சொன்னால் மக்கள் உடனடியாக சிந்திக்க முடியுமோ அது போன்ற வார்த்தைகளை சொல்லி மக்களின் சிந்தனையை தூண்ட வேண்டும். அழைப்பு பணியின் அணுகுமுறையில் முதலாவதாக நாம் சிந்தனையை தூண்டும் விதமாக பேச வேண்டும். அதற்கு நாம் முன்பாகவே மார்க்க அறிவை கொஞ்சம் அதிகப்படுத்தியும் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை தந்திருக்கிறான். இந்த ஊரிலே, இந்த மாவட்டத்திலே எந்த பெண்களும் இது போன்ற தாவாவை செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தாவாவின் முக்கியத்துவத்தை புரியவும் இல்லை. ஏகத்துவத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பல பேர் விலகி இருக்கிறார்கள். நம்ம உன்னைய வேலை இருக்கும், ஏதாவது பயான் நடந்தால் போய் கலந்துப்போம், ஏதாவது நிகழ்ச்சி வச்சா போயிட்டு வந்துப்போம், அப்படிதான் இருக்கிறார்கள். ஆனால் தாவாவில் ஈடுபாடு உள்ளவர்கள் என்று பார்த்தால் யாரும் கிடையாது, எந்த ஜமாத்தும் கிடையாது. இந்த ஊர்ல வேற எந்த ஜமாத்திலும் பெண்கள் தாவா செய்வது கிடையாது. அதனாலேயே தாவாவுக்கு போனா நீங்க நாகூரான்னு கேட்பாங்க, நீங்க அனுபவித்திருக்கலாம், வெளியூர்காரங்க தான் இப்படிலாம் செய்வாங்கன்னு நினைப்பாங்க. அப்ப இந்த வாய்ப்பு யாருக்கும் இல்லை, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதை அறிவுபூர்வமாக, சிந்தனை பூர்வமாக மக்களுடைய உள்ளத்தை, சத்தியத்தை ஏற்க செய்யும் விதமாக நம்மால் இயன்ற அளவிற்கு அறிவுபூர்வமான விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டும். அடுத்தது அல்லாஹ் சொல்வது மௌஇதத்தில் ஹஸனா, அழகான அறிவுரை. அழகான அறிவுரை என்றால் நம்முடைய பேச்சில் கடின போக்கு இருந்துவிடக்கூடாது, மென்மையும் நல்லினமும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது கூட ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ் லின்த லஹும், அல்லாஹ்வின் அருளால் அவர்களிடத்தில் நீங்கள் மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். ஃபைன் குன்த ஃபக்தன் அவ் கலீலல் கல்ப், நீங்கள் கடின போக்கு உள்ளவர்களாக இருந்திருந்தால், நீங்கள் கடும் போக்கு உள்ளவராக இருந்துவிட்டால் அவர்கள் லன்ஃபது, அவர்கள் இரண்டு ஓடி இருப்பார்கள். நீங்கள் மென்மையா இருந்தீங்க, அதனால மக்கள் நீங்க சொல்றது கேட்டாங்க. அப்ப மென்மையான முறையில் சொல்ல வேண்டும். நீங்க தர்காவுக்கு போறீங்களா, சொர்க்கத்தையும் நீங்க வர முடியாது, நரகம் தான், இப்படி நம்ம பேசினா அது உண்மைதான். நம்ம பேசுறது தப்போ பொய்யோ இல்லை, உண்மைதான். ஆனா சொல்லும் விதத்தில் மென்மை தன்மை இல்லை என்றால் அது சீர்பெறாது. நபிகளார் கூட சொன்னார்கள், எந்த காரியத்தில் மென்மை இல்லையோ அந்த காரியம் அலங்கோலமாக ஆகிவிடும். எந்த காரியத்தில் மென்மை இருக்கிறதோ அந்த மென்மையே அந்த காரியத்தையே அழகாக ஆக்கிவிடும் என்றார்கள். அந்த அடிப்படையில் நம்ம தாவா அழகான முறையில் இருக்க வேண்டும் என்றால், வெற்றியை நோக்கி பல மக்களை நேர்வழிக்கு அழைக்கும் விதமாக, அதன் மூலம் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்க வேண்டும் என்றால் நளினத்தன்மை நமக்கு தாவா களத்தில் முக்கியமாக இருக்கிறது. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பெருங்கொண்ட அநியாயக்காரன் ஃபிரௌனிடத்தில் அனுப்பும் போது கூட கூலாலமும் கவுலல் லையினா, அந்த ஃபிரௌன்ட்ட அவன் நான் தான் கடவுளுங்கிறான், ஆண் மக்களெல்லாம் கொண்டிருக்கிறான், அவ்வளோ அநியாயம் செய்யறான். அவன்கிட்ட நீங்க போகும்போது கூட மென்மையான வார்த்தையை சொல்லுங்கள். லஅல்லஹு யததக்கர் அவ் யக்ஷா, அவனை படிப்பினை பெறலாம், அல்லாஹ்வை அஞ்சலாம். அதனால அவன்கிட்ட கூட மென்மையாக பேசுங்கள் என்றுதான் அல்லாஹ் ஃபிரௌன்ட்ட தாவா செய்யும் போது கூட மென்மையாக பேசத்தான் அந்த நபிமார்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை இப்ராஹிம் நபி பிரச்சாரம் செய்கிறாங்க, பல எதிர்ப்புகளை சந்திக்கிறாங்க. குறிப்பாக தந்தை இடத்தில் அவர்கள் பிரச்சாரம் செய்யும் போது, யா அபத்தில்லா தஅபுதி ஷைத்தான், என் தந்தையே ஷைத்தானை வணங்காதீங்க, அவன் ரொம்ப கேடு கெட்டவன், ஷைத்தானுடைய வழிபாடு வேணாம், ஷிர்க்கு வழிபாடு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த தந்தை சொல்கிறார், லஇல்லம் தன்தஹி, நீ இங்கிருந்து விலகலன்னா
இந்த தாவாவை நீ நிறுத்தலன்னா இல்ல அர்ஜு மன்னக் உன்னை கல்லால் எரிந்து கொள்வேன் என்றார். வஹ்ஜுர்னி மலியா, இங்கிருந்து எங்கேயாவது போயிடு என்று விரட்டியும் விடுகிறார். எவ்வளவு கோபம் வரும். அதுவும் பெத்த தந்தை இப்படி சொல்லும்போது எவ்வளவு மனசு உடையும். இப்ராஹிம் நபி இதனால எதிர்ப்பு வருது, விமர்சனம் பேச்சு வருது, எல்லாரும் திட்டுறாங்க, ஊர் மக்களும் நெருப்பு குண்டத்துல போடுறாங்க, வாப்பா என்ன விரட்டி விடுறாரு அப்படின்னு தளரல. அவர்கள் அதன் காரணமாக மென்மையையும் இழக்கல. மென்மையோடு கோபப்படாம சலாமுன் அலைக், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி நிலவட்டும் என்றார்கள். ஏன் இந்த வார்த்தை வந்துச்சு? ஏற்கனவே பயானில் சொல்லப்பட்டதை போல அந்த கவலை அவங்க அந்த இப்ராஹிம் நபி தன் தந்தையிட்டே சொல்றாங்க, இன்னி அகாஃபு அலைக்கும் ஐ யமஸ்ஸக அஸாபுன் அதீம், தந்தையே உங்களிடத்தில் கடும் வேதனை உங்களை தீண்டு விடுமோ என்று நான் பயப்படுறேன். அது அந்த அக்கறை கவலை, மக்கள் வேதனைகள் நரகத்துக்கு போயிடுவாங்களோங்கிற அக்கறை இருந்துட்டா மென்மை தானாகவே வந்துவிடும். நம்ம சொல்றது எதிர்க்கவா? நம்ம ஊர் மக்கள் எல்லாம் போய் ஷிர்கில் உள்ளவங்கலாம், தர்கா வழிபாட்டில் உள்ளவங்கலாம் சொல்றது அவர்களை எதிரியாக பார்க்கவா? இல்லை, அவர்களை சகோதரராக, அவர்கள் மீது அக்கறைப்பட்டு கவலைப்பட்டு நரகத்துக்கு போய்விடாதீர்கள் என்ற அக்கறை இருக்க, அதுதான் நமக்கு மென்மை தன்மையை இன்னும் கூடுதலாக வர வைக்கும். இப்படியாக நம்முடைய தாவாவின் அணுகுமுறையில் நுட்பத்தையும் சிந்தனையை தூண்டும் விதமாகவும் நாம் அமைத்து கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் பேசினால், எந்த வார்த்தையை, இறைவனின் எந்த வசனங்களை எல்லாம் மேற்கோள் காட்டினால் உடனடியாக அவர்கள் சிந்திப்பார்கள் என்று கவனத்தில் கொள்ளணும். சில பேர் போய் நோட்டீஸை நீட்டின உடனேயே உங்களுக்கு இதான் வேலை அப்படிங்கிறாங்களா? ஒரு நிமிஷம், அல்லாஹ்வை நீங்கள் குரானை நம்புறீங்களா? குரானை எல்லாரும் நம்ம நம்புறீங்களான்னு கேட்டால் கூட கோவம் வரும். நாங்கள் குரான் நம்பாமல் இருக்கோம்பாங்க. குரான் நம்ம எல்லாரும் நம்புகிறோமே, அந்த குரானின் வசனம் தான் இருக்குது. அல்லாஹ் தான் எல்லாத்தையும் படைத்திருக்கிறான், அல்லாஹ் தான் நமக்கு எல்லாம் தந்திருக்கிறான். அப்போ எதுக்கு இறைவன் அல்லாதவர்கள் தேவையா? அவர்களை பிரார்த்தனை செய்கிறது நமக்கு என்ன தேவையா என்ற அந்த சிந்தனையை தூண்டி மக்களின் மனதில் உண்மையான உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாகவும் இருக்க வேண்டும், நளினமாகவும் அந்த பேச்சுக்கள் இருக்க வேண்டும். அதன் மூலமாக நாம் எந்த நோக்கத்துக்காக தாவா செய்கிறோமோ, சத்தியத்தை மேலோங்க செய்து அசத்தியத்தை அழிக்க வேண்டும், சத்திய பாதையை நோக்கி மக்கள் வந்துவிட வேண்டும், அசத்தியத்தை நோக்கி சென்று விடக்கூடாது, நேர்வழியை ஒருவராவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கம் அப்போதுதான் நிறைவடையும். அதில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குரானில் ஃபஸ்தா பிமா துமர், நீங்கள் உங்களுக்கு ஏவப்பட்டதை தயவு தாட்சிணி இல்லாமல் போட்டு உடையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இதையும் தாண்டி எது உண்மையாக அதை சொல்லணும், சொல்கிற விதத்தில் மென்மை இருக்கணும், சிந்தனை தூண்டும் விதமாக அறிவுபூர்வமாக பேசணும். அதை சொல்லும் போது இதுதான் சரி என்றால் சரி என்று தைரியமாக சொல்ல வேண்டும். அதையும் தாண்டி எதிர்ப்புகள் வருதா? அதையும் தாண்டி அவர்கள் எவ்வளவு மென்மையாக பேசினாலும், எவ்வளோ அறிவுபூர்வமாக பேசினாலும் யாரை ஏற்கலையா? ஆகிரில் அணில் முஷ்ரிக்கின், இணை கற்பிப்பாளர்களை புறக்கணித்து விடுங்கள். நம்மளால் இயன்ற முயற்சி எவ்வளவு மென்மையாக பேச முடியுமோ, என்ன திட்டுனாலும் கோவப்படாமல் சொல்ல முடியுமோ சொல்லுவோம். அதையும் தாண்டி அது போன்ற விமர்சனங்கள் வரும் பொழுது, எதிர்ப்புகள் வரும்போது அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும். அதிலே நாம் கவனத்தோடு இருந்து நாம் பெற்ற இந்த ஹிதாயத் அல்லாஹ் தந்த மிக பெரும் பரிசு என்பதை நாம் உணர வேண்டும். அதிலே நாம் செயல்படக்கூடிய ஒவ்வொரு செயலும் இறைவனால் கண்காணிக்கப்படுகிறது, இறைவனால் அது உற்று கவனிக்கப்படுகிறது. அல்லாஹ் கண்டிப்பாக நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டிற்கும், நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பிற்கும், நாம் கொடுக்கும் ஒவ்வொரு நோட்டீஸிற்கும் மிக பிரம்மாண்டமான நன்மையை தருவான். இதுவரை தாவா களத்தில் அதிகமான வீரியத்தோடு இந்த தாவா குழு செயல்பட்டதைப் போலவே இன்னும் அதிகமான வீரியத்தோடும் இஹ்லாஸோடும் சிந்தனையை தூண்டும் விதமாகவும் அந்த விஷயங்களை எதிர்கொள்ளுமாறு கேட்டு, கடைசியாக நிர்வாக ரீதியில் சில தகவல்